எனக்கு மட்டும் இது ஃபேவரட் கிடையாது. என்ன மாதிரி நெறைய பேருக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான டிஷ் தான் இது. கல்யாண ஸ்டைல் பட்டாணி உருளை மசாலா. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் லைட்டா சூடானதும், கொஞ்சமா சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம் போட்டு பொரிய விட்டுட்டு, பொடியா நறுக்குன வெங்காயத்தையும் போட்டு, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும், பொடியா நறுக்குன தக்காளியையும் ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 கிளறி கிளறி விட்டுட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி, தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாக்கு தேவையான உப்பு, சில்லி பவுடர். நான் ஒரு 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ தக்காளியும் மசாலாவும் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பட்டாணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ட்ரை பட்டாணி இருக்குன்னா நீங்க முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கு, அதனால நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு, எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ உருளைக்கிழங்கு வந்து பெரிய பெரிய பீஸா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கரண்டியால ஒரு 2 கொத்து கொத்து விட்டோம் அப்படின்னா நல்லா உடஞ்சி குழையா, அதாவது ரொம்பவும் குழையக்கூடாது, அதே சமயம் உருளைக்கிழங்கு வந்து பெருசு பெருசாவும் இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி குழஞ்சு குழையாமலுன்ற ஒரு பக்குவத்துக்கு வரணும். அதனால லைட்டா இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குழஞ்சி லைட்டா அந்த ஒரு பீசஸாவும் நமக்கு பொரியல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கொத்தி விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இறக்கணும். அப்படின்னா எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போய் மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடும். இறக்க போற ஸ்டேஜ்ல கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான வெட்டிங் ஸ்டைல் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.